தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ். பொதுவாக இந்த விவாகரத்து வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஃபேவராக இருக்க மாதிரி அந்த நியர்பை நீதிமன்றத்துக்கு இந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும்னு பார்ப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுற நபரோட ஜஸ்டிஃபிகேஷனை நீதிமன்றம் கேட்டு அவங்களுக்கு சார்பாக அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஃபீமேலுக்கு சாதகமாக, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும்போது அந்த ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதர் ரிலேட்டடாக ஜஸ்டிஃபிகேஷனில் காமிச்சு அவங்களுக்கான அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து வாங்குறதுக்கு மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பார்க்க போகிற ஒரு வழக்கில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் எனேபிள் பண்ணும்போது அவருக்கு ஃபேவராக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கீ ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ அதோட கீ ஹைலைட் என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸோட ப்ரீஃப். இந்த கேஸ் கர்நாடகா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிஸ், த பிட்டிஷனர் வந்து ஒய்ஃப் அண்ட் தென் ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்ட். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பெட்டிஷன் ஃபார் ஏ டிவோர்ஸ் கேஸ். இந்த பர்டிகுலர் வழக்கில் ஒய்ஃப் தான் வந்து தனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டிவோர்ஸ் கேஸோட பேக்ரவுண்ட், த ஃபேக்ட் ஆஃப் த இஷ்யூ. The wife requested the transfer of the divorce case from the Senior Civil Judge Court, Chikmagalur District, to the Senior Civil Judge Court, Shivamogga District. ஸோ சிவமொகாவில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இந்த கேஸை வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க சிக்மங்களூர்லேருந்து. பிகாஸ் வந்து அந்த இடத்துல வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இனிஷியலாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 130 kilometers டு அட்டெண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். இந்த ட்ராவல் வந்து என்னால் செய்ய முடியல. அதுக்காக எனக்கு வந்து என்னோட நியர்பையாக இருக்க நீதிமன்றத்துக்கு ஷிவமோகாவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்போஸ் பண்ணுறார். The husband opposed the transfer, highlighting his role as the primary caregiver for their 2 minor children aged 9 and 7, and the difficulties in balancing his responsibilities with court appearance. இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கொஷின்ஸை வந்து ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து குழந்தைங்களை வந்து பார்க்கணும், ஸோ அதனால் என்னால் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, ஸோ எனக்கு நியர்பையாக கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, 2 பசங்களை வந்து நான் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன், அந்த பசங்க வந்து மைனர் சைல்டு, ஸோ இவங்க 2 பேரையும் நான் கேர்டேக் பண்ணுறதுனால என்னால் வந்து நியர்பை அந்த பர்டிகுலர் கோர்ட் வந்து எனக்கு, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண கோர்ட் தான் நியர்பையான கோர்ட், ஸோ அந்த கோர்ட்லேயே தான் எனக்கு வேணும், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செய்யாதீங்கன்னு சொல்லி இவர் அப்போஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இது லேடிஸ் வந்து இந்த குழந்தைங்களை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த கொஷினை கேட்பாங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் இதே மாதிரி கேட்குறாங்கன்னா நீதிமன்றத்தில் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதோட கீ பாயிண்ட் தான் இந்த பர்டிகுலர் வழக்கு. ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன். கோர்ட் வந்து பொதுவாக வந்து இந்த கீ பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, emphasized gender neutrality and equitable considering in matrimonial disputes. Irrespective of ஜெண்டரோட ப்ரொவிஷன் இல்லாமல் நியூட்ரலாக நீதிமன்றம் வந்து இந்த பர்டிகுலர் பெட்டிஷனை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ ரெகக்னைஸ்டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்ரஸிங் சேலஞ்சஸ் த ஃபேஸ்ட் பை உமன் இன் மேட்ரிமோனியல் கேசஸ், பட் த ஸ்ட்ரெஸ் தட் தி ஹஸ்பண்ட் டிஃபிகல்ட்டிஸ் particularly as a primary caregiver must also be factored into the decision. பொதுவாக இந்த பர்டிகுலர் கேஸ்லேயுமே இதை பற்றி விவரிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான
மேட்டர்ஸை வந்து உமன் வந்து அவங்க ஜஸ்டிஃபிகேஷனில் கொண்டு வருவாங்க. பட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவருடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன? பிகாஸ் இஸ் அ கேர் கிவர் ஃபார் த மைனர் சைல்டு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த அப்சர்வேஷனை நம்ம மேற்கொள்ளணுன்றதையும் குறிப்பிடுறாரு. ஸோ அட்லாஸ்ட் த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, the court dismissed the wife petition for transfer. ஒய்ஃப் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒய்ஃப் தான் வந்து அந்த நீதிமன்றத்தில் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே டிவோர்ஸ் பெட்டிஷன் தொடங்குதோ அங்கே வந்து அந்த ஃபைல் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அவங்க நியர்பை ஜூரிடிக்ஷனுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. கீ ரீசன், த ஹஸ்பண்ட் ரோல் ஆஸ் தி பிரைமரி கேர் கிவர் அவுட்வெயிட்டட் தி இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் டு த ஒய்ஃப் பை ட்ராவலிங். இந்த கேஸில் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சைடில் இருக்குது, அவர் கேர் கிவராக இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து அந்த இன்கன்வீனியன்ஸ் அவருக்கு தான் அதிகமாக இருக்கும், அதனால் ஒய்ஃபுக்கு இருக்காது. ஸோ அவங்க தாராளமாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி ஒய்ஃபோட பிட்டிஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் யாருக்கெல்லாம் வந்து ரிலவன்சியாக இருக்கும் அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலவன்சி திங் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் தி ஜுடிஷியல் பேலன்ஸ் அப்ரோச் இன் த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் என்ஷோரிங் ஃபேர்னஸ் ஆஃப் போத் ஜெண்டர். இதே மாதிரி ஒரு வழக்கை வந்து, அதாவது இந்த மாதிரியான வழக்கு கொடுத்துருக்க தீர்ப்பு நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும். பிகாஸ் இதே சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து ஒருவேளை ஒய்ஃப் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணலாமா, இல்லை ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே வேணும், அட்லீஸ்ட் மேபி வந்து ஒய்ஃப் டிவோர்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், மேபி நீங்கள் வந்து கேர் கிவராக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபேவராக வருமானு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ரிலவன்சியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு. செட்ஸ் தி பிரசிடென்ட் ஃபார் கன்சிடரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் போத் பார்ட்டிஸ் ஈக்குவேட்டபிள். ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜென்ரல் நியூட்ரியாலிட்டி, யாருக்கு வந்து தேவையோ அவங்களுக்கு ஃபேவராக வந்து கொடுத்துருக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ யூஸ்ஃபுல் த லீகல் ப்ராக்டிஷனர் இண்டிவிஜுவல் இன்வால்விங் த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் சீக்கிங் கிளாரிட்டி ஆன் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்காலர் ஸ்டடிங் ஃபேமிலி லா படிக்கக்கூடிய நபர்களுக்கு, அதன் காரணமாக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் இதே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு ரிலவன்சி அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் சைடில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறாங்க, ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னா உங்கள் சைடு தீர்ப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய விதமான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அதற்கு ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.